ஏசு பாதம் எனக்கு போதும், ஏசு பாதம் எனக்கு போதும், இந்த நாடும் ஆனந்தமே, இந்த நாடும் ஆனந்தமே. பிரைஸ் லார்ட். வெகு நாட்களுக்கு பிற்பாடு உங்களை இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தேவனுக்குள் உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் தேவன் என்னுடைய இருதயத்திலே போட்ட ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் ஆசையாக இருக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40, 41, 42 3 வசனங்களை குறித்துத்தான் நான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சுருக்கமாக நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். மார்த்தாள் பார்த்தீங்கன்னா அநேக உலக கவலைகளை குறித்து அவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இயேசு விட்டு வேற முறையிடுறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன், மரியாதை எனக்கு உதவி செய்ய நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் நல்ல பங்கு, நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு எது என்றால் இயேசுவினுடைய பாதம். இன்றைக்கு மார்த்தாளை போல நாம் அநேக காரியங்கள் செய்யலாம். அதாவது ஆவிக்குரிய காரியங்கள்னு ஒன்று இருக்கு, மத சம்பந்தப்பட்ட காரியம். அதாவது இங்கிலீஷ்ல அருமையாக சொல்லுவாங்க ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இப்போ ரிலீஜியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமான அதை செய்யணும், வெள்ளிக்கிழமான அதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம அதிகமாக மார்த்தாளை போல ஐயோ நான் அது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதை சொல்றாருன்னா, அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ ஆவிக்குரிய காரியங்களை நீ வளரும், அதற்கு உனக்கு நான் தான் தேவை. ஆமீன். அன்பான தேவ ஜனமே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர வேண்டும் என்றால் நமக்கு கிறிஸ்து தான் முதலாக தேவை. இந்த சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் அடுத்தது தான். அதாவது ஞாயிற்றுக்கிழமான நான் பூசை போயிடணும், இல்லை ஆராதனைக்கு நான் போயிடணும், அது அப்படி நம்ம மைண்ட் செட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுனா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, நீ எல்லா நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கூட நீ என்னோட கூட இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட பார்த்தீங்கன்னா அந்த கானா கல்யாணத்தில் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ கட்டளை இடுகிறாரோ அதை மட்டும் நீங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, பிதா எனக்கு எதை காண்பிக்கிறாரோ அதே அன்றி நான் எதையும் செய்கிறதில்லை. அப்போ நம்ம ஜெபம் செய்யலாம், உபவாசம் விரதம் இருக்கலாம், ஆண்டவருக்காக காணிக்க போடலாம், நிறைய உதவிகள் செய்யலாம், ஊழியம் கூட ஆண்டவருக்காக நல்லா செய்யலாம், எல்லாம் நல்லது, அது முக்கியம்தான். ஆனால் அது எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறது, நான் உன்னோடு உரையாட விரும்புகிறேன், உன்னோடு நான் உறவாட விரும்புகிறேன். நிறைய பேர் இன்னைக்கு இயேசுவை தேடுகிறது, தெய்வத்தை தேடுகிற எந்த நம்ம மதத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு உதவிக்காக தான் நம்ம தெய்வத்தை தேடுறோம். அங்கே போனால் எனக்கு இது நடக்கும், நான் அதுக்காக தான் போகிறேன், அங்கே போனால் என் கஷ்டம் தீர்ந்துடும், என் கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடும், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், நான் அதுக்காக தான் இந்த வேண்டுதல் நான் செய்கிறேன், எல்லாம் ரைட்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த உதவிக்காக மாத்திரம் இல்லை, மாறாக அவர் நம்மோடு இணையும்படி உறவு கொள்ளும்படி அவர் நம்மை அழைக்கிறார். அதுக்குத்தான் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக மரியாளை போல இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். நாம் மார்த்தாளை போல உலக கவலைகளை குறித்து, அநேக காரியங்களை குறித்து, பற்பல காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாரோ அதை நாம் செய்தோம் அப்படின்னா
நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனபடினால் நம்ம மரியாதை போல ஒரு நல்ல பங்கை, நம்ம விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் அமர்ந்து தியானித்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நம்மை நாமே இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.